அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது ஜோதிடத்தில் வாழ்க்கையையே புரட்டி போடும் யார் இந்த பரம்பொருள் செவ்வாய் பகவான். செவ்வாய் பகவான் பற்றிய அரிய ஆன்மீக குறிப்புகளை பற்றித்தான் இந்த காணொளியில் பார்க்க போகிறோம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். நவ கிரகங்களில் மங்களகாரராகவும் வீரம் மற்றும் தைரியத்தின் அதிபதியாகவும் அரசு வேலையை உறுதியாக 100% கொடுப்பவராகவும் செவ்வாய் பகவான் திகழ்கிறார். ஜோதிட சாஸ்திரத்தில் இந்து வழிபாட்டிலும் இவருக்கு மிக முக்கிய இடம் கொடுக்கப்படுகிறது. செவ்வாய் பகவான் பற்றியும் செவ்வாய் பகவானுக்குரிய சிறப்புகள் பற்றியும் தெரிந்து கொள்ளுங்கள். செவ்வாய் பகவான் நவகிரகங்களில் மங்களகாரகர் மற்றும் பூமியின் அந்த பூமி தாயின் புத்திரர் பூமிக்காரகன் என்றும் அழைக்கப்படுகிறார் செவ்வாய் பகவான். இவர் சிவபெருமான், அதாவது பரம்பொருள் சிவபெருமானின் அவருடைய நெற்றிக்கண் எப்படி முருகப்பெருமான் நெற்றிக்கண் தீப்பிழம்பிலிருந்து தோன்றினாரோ அதுபோல சிவபெருமானின் நெற்றிக்கண்ணில் இருந்து தோன்றிய வியர்வை துளியில் இருந்து பிறந்ததாக கூறப்படுகின்றன. குறிப்பாக இந்து புராணங்கள் உறுதியாக கூறுகின்றன. ஜோதிட சாஸ்திரத்தில் செவ்வாய் பகவான் அவர்கள் தைரியம், வீரம் மற்றும் சுறுசுறுப்பு ஆகியவற்றிற்கு அதிபதியாக திகழ்கிறார். ஜோதிடத்தில் செவ்வாய் பகவான் வலுவாக இருந்துவிட்டால் அவரை யாராலும் சாய்த்துவிட முடியாது என்று இந்த இடத்தில் புகழ்கிறது. நவகிரக அமைப்பில் இவர் தளபதி என்ற அந்தஸ்தை பெறுகிறார். செவ்வாய் பகவானுக்கு குஜன், மங்களன் மற்றும் செம்மல், அங்காரகன் என பல பெயர்கள் உண்டு. இவரது நிறம் சிவப்பு என்பதனால் வானியலிலும் இவர் சிவப்பு கிரகம் என்று கூறப்படுகிறது, அதாவது மார்ஸ் என்று அழைக்கப்படுகிறார். ஜோதிட ரீதியாக இவர் மேஷம் மற்றும் விருச்சிக ராசியின் அதிபதியாக இருக்கிறார். ஜோதிடத்தில் சொந்த வீடு என்றும் கூறுவார்கள். செவ்வாய் பகவான் மகர ராசியில் உச்சமும் கடகராசியில் நீச்சமும் அடைகிறார். இந்த இடத்தில் செவ்வாய் பகவான் இவ்வாறு அமைந்துவிட்டால் அவருடைய வாழ்க்கையில் அண்ணன் சகோதரர்களிடம் மாபெரும் அச்சத்தையும் துன்பத்தையும் ஏற்படுத்துவார். இவரது வாகனம் ஆட்டுக்கடா, அன்னம் என்றும் சில இடங்களில் கூறப்படுகின்றன. இவரது கையில் சக்தி ஆயுதம் உள்ளது. செவ்வாய் பகவானுக்குரிய பிரதான தெய்வம் தமிழ் கடவுள் பரம்பொருள் நம்முடைய தமிழ் கடவுளான எம்புரான் முருகப்பெருமான் ஆவார். செவ்வாயின் அருமை பெற செவ்வாய்க்கிழமைகளில் விரதமிருந்து முருகப்பெருமானை வழிபடுவது சிறந்ததாகும். அவ்வாறு மனம் மகிழ்ந்து முருகப்பெருமான் மகிழ்ந்து செவ்வாயுடைய அருளையும் நமக்கு வழங்குவார். மனித உடலில் இரத்தம், எலும்பு, மஜ்ஜை மற்றும் தசை ஆகியவற்றிற்கு இவரே காரகத்துவமாக வகிக்கிறார். நிலம், வீடு, மனை போன்ற அசையா சொத்துக்கள் வாங்கும் யோகத்தையும் தருபவர் இவரே நம்முடைய செவ்வாய் பகவான் ஆவார். ஜோதிடத்தில் ஒரு ஆட்சி பெற்றிருந்தால் மட்டுமே இது நடைபெறும். நிலம், வீடு, மனை யோகம் போன்ற அசையா சொத்துக்கள் வாங்கும் யோகத்தை தரும் செவ்வாய் பகவான் அவர் ஆட்சியில் இருக்க வேண்டும். இராணுவம், காவல்துறை, பொறியியல், மருத்துவ சிகிச்சை, அறுவை சிகிச்சை போன்ற துறைகளில் சாதிக்க செவ்வாயின் பலம் அவசியமாக தேவை. ஜாதகத்தில் சில இடங்களில் செவ்வாய் இருந்தால் அது செவ்வாய் தோஷம் என்று அழைக்கப்படுகிறது. திருமண பொருத்தத்தின் போது செவ்வாய் தோஷம் மிக முக்கியமானதாக ஆராயப்படுகிறது. செவ்வாய் பகவானுக்குரிய தானியம் துவரை பருப்பு ஆகும். இவருக்குரிய மலர் செவ்வரளி மலராகும். இவருக்கு உகந்த ரத்தினம் பவளம் மற்றும் உகந்த உலோகம் செம்பு ஆகும். தமிழ்நாட்டில் வைத்தீஸ்வரன் கோயிலில் உள்ள அங்காரகன் சன்னதிக்கு செவ்வாய் பகவானுக்குரிய முதன்மை பரிகார தலமாக விளங்குகிறது. ஜாதகத்தில் செவ்வாய் பலமாக இருந்தால் நற்பண்புகளும், பலவீனமாக இருந்தால் கோபமும் பிடிவியாத குணம் அதிகமாக இருக்கும். அதாவது செவ்வாய் பகவான் அவர்கள் ஆட்சியில் இருந்தால் நற்பண்களும், பலவீனமாக இருந்தால் கோபம் பிடிவாத குணமும் உண்டாக்கி உடன் பிறந்தவர்களும் சண்டை சச்சரவில் ஈடுபட வாய்ப்பு இருக்கிறது. செவ்வாய் கிரகம் ஒரு ராசியில் சுமார் 45 தினங்கள் தங்குகிறார். ஒரு முறை ராசி சக்கரத்தை சுற்றி வர 18 மாதங்கள் ஆகின்றன. பரத்வாஜ முனிவரின் மகனாக பிறந்து பூமாதேவியால் வளர்க்கப்பட்டதனால் அங்காரகன் என்றும், அதுவே சுருக்கமாக அங்காரகன் என்றும் கூறப்படுகிறது. துர்க்கையை வழிபட்டு வந்தாலும் செவ்வாயின் அருள் கண்டிப்பாக பெற்றுவிடலாம். செவ்வாய் தோஷத்தை நீக்குவதற்கு செவ்வாய்க்கிழமைகளில் வள்ளலாரின் தெய்வமணி மாலை, குமரகுருவார் சுவாமிகள் எழுதிய திருச்செந்தூர்
கந்தர்கழிவென்பா அருணகிரிநாதர் திருப்புகளால் குறிப்பாக கந்தர் அலங்காரம், பாம்பன் சுவாமிகள் அருளிய சண்முக கவசம், கவிதேவராயன் எழுதிய கந்தசஷ்டி கவசம் போன்ற பாடல்களை பாராயணம் செய்தால் முருகனுடைய மனம் குளிரும். அதுபோல முருகனுக்கு அதிதேவதையா, அதாவது அங்காரகனுக்கு அதிதேவதையாக விளங்கும் முருகப்பெருமான் மகிழ்ச்சி பெற்றால் செவ்வாயுடைய அருள் தானாகவே கிடைத்துவிடும். விஷ்ணு சக்கர நாமம் ஞாயிறு நண்பகல் பாராயணம் செய்து சர்க்கரை பொங்கல் விநியோகம் செய்தால் செவ்வாய் தோஷம் விலகும். நவகிரகங்களின் சன்னதியில் செவ்வாய் காயத்ரி மந்திரத்தை 36 முறை உச்சரித்து 9 முறை வரம் வருதலும் செவ்வாய் தோஷத்தின் கடுமையை குறைக்கும். ஆலயங்களில் நெய் தீபம் ஏற்றி உதவி செய்தாலும் ஆலய திருப்பணிகளுக்கான கட்டின புணர்தலுக்கான பணிகளுக்கு பொருள் உதவி செய்வதனாலும் கூட செவ்வாய் தோஷம் நிவர்த்திக்கான பரிகாரங்களாகும். தினமும் கந்தசஷ்டி கவசம் பாராயணம் செய்தால் செவ்வாய் தோஷத்திற்கு ஒரு மிகச்சிறந்த பரிகாரமாகும். செவ்வாய் தோஷக்காரகர் காலையில் முருகப்பெருமானையும் இரவில் வைரவனையும் வழிபடுவது சாலச் சிறந்தது. தண்டபாணியாக முருகன் விளங்கும் கோயில் உள்ள ஆலயங்கள் செவ்வாய் தோஷத்தை விரைவாக தீர்த்து வைக்கும். முக்கியமாக ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் அவர்கள் மிக முக்கிய பங்கு வகிக்கிறார். சகோதரம், பூமி, சுப்பிரமணியர், பத்ரகாளி, கோபவான், குயவன், அக்னி முகமாக செய்யும் தொழிலினர்கள், யுத்தம், இரத்தம், காயம், சாகசம், செம்பு, சிவந்தரத்தினம் முதலானவை, பவளம், துவரை, அக்னியம், விரணயம், துவேஷம், கடன் சோரம், சுயம்பாவகம், வீரியம், உற்சாகம், ஆட்டு வர்க்கம், செனைத்தலைமை, அதிகாரம், விதவை ஸ்திரீ போகம், வைகல்யபம், சும்பனம், பிளவை, சடுதி மரணம் இவைக்கெல்லாம் செவ்வாய் பகவானே காரகனாக விளங்குகிறார். முக்கியமாக செவ்வாய் பகவான் ஆட்சியில் இருந்துவிட்டால் மிக முக்கியமாக அரசு வேலை அவர்களுக்கு கொடுப்பது உறுதி. குறிப்பாக ஒருவருடைய ஜென்ம ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் ஒன்றில் இருந்தால் காரிய விக்னம், நோய், சத்ரு பீடை இது எல்லாம் உண்டாகும். 2ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் திருடர் பயம், நெருப்பு பீடை, விசாரணை மற்றும் ராஜகோபம், சத்ரு பாதை இது எல்லாம் உண்டாகும். 3ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் லக்னத்தில் இருந்தால் தனலாபம், சத்ரு ஜெயம், முருக பகவானுடைய அருளும் முக்கியமாக ராஜ அம்சமும் கிடைக்கும். 4ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் இருந்தால் துஷ்டர்களுடைய சேர்க்கையும், வயிற்று வலி, சுரம், இரத்தப்போக்கு இது எல்லாம் நடைபெறுகிறது. 5ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் இருந்தால் சத்துருக்களுக்கு பயமும், புத்திர துக்கம், நோய் ஏற்படுகின்றன. 6ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் இருந்தால் தங்கம், செப்பு முதலிய பாத்திரம் லாபம், சத்துருக்கள், பயம் இவற்றிலிருந்து கண்டிப்பாக விடுபடுதல். 7ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் இருந்தால் நோய், மனைவி கலகம், சத்ரு பீடை, அலைச்சல், காயம், கட்டி, இரத்தப்போக்கு, ஸ்வரியலோகம், பித்த மயக்கம் இது எல்லாம் உண்டாகும். 9ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் இருந்தால் தனநாசம், நோய், தோல்வி இது எல்லாம் நடைபெறும். 10ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் இருந்தால் வியாதி, சத்ரு, சொரிசிறங்கு, திருடன், ஆயுதம் இவற்றால் பீடை. பின் பாகத்தில் ஸ்குவாரியனுக்கு அனுகூலம், காரிய விக்னம் இதெல்லாம் நடைபெறுகிறது. 11ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் இருந்து விட்டால் ஒருவனுடைய வாழ்க்கையில் தனலாபம், சுகம் இது எல்லாம் நடைபெறுகிறது. 12ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் இருந்தால் தன நஷ்டமும், கண்ணோய், பித்த மயக்கமும் ஏற்படுகிறது. செவ்வாய் பகவான் தான் ஒருவருக்கு அரசு வேலையை உறுதியாக ஏற்படுத்துகிறார். ஆகவே செவ்வாய் வலுவற்றால் கண்டிப்பாக ஒரு மனிதனுக்கு அரசு வேலை என்பது கிடைக்கும் என்பது எந்த சந்தேகமும் இல்லை. செவ்வாய் பகவான் முக்கியத்துவம் வாய்ந்தவராக நவ கிரகங்களில் பார்க்கப்படுகிறார்.